அனைவருக்கும் வணக்கம் பாய். தமிழத்தை அனுசூயா கற்பது தமிழிலிருந்து கான்செப்ட் கொஷின்ஸ் பார்த்து வருகின்றோம் பாய். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பகுதி முழுக்க முழுக்க சங்கம் குறித்த, அதாவது சங்க புலவர்கள் குறித்த கருத்துக்கள் பாய். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாருடைய பாடல் 2019 சிகாகோவில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் கீதமாக அறிவிக்கப்பட்டது? கணியன் பூங்குன்றனார் பாடிய பாடல் பார். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அவருடைய பாடல் தான் அந்த மாநாட்டில் கீதமாக அறிவிக்கப்பட்டது. நிலம் என்னும் முன்களத்தில் உள்ள உன்னை விலங்குகள் பலி உணவாக கொள்ளும். அது உனக்கு வரும் கொனிய நாள். அந்த நாள் வருவதற்கு முன்பே நீ எண்ணிய செயலை நிறைவேற்றி விடு என்று அறிவுரை கூறிய புலவர் யார்? ஐயாதி திரு வெண் தேரையார். அதாவது இந்த புலவருடைய பெயர் தேரையார் என்பதுதான் இயல்பான பெயர். அந்த சிறுமை வெண்மை அப்படிங்கிறதெல்லாம் அவருக்காக இடப்பட்ட அந்த ஊர் மக்கள் கொடுத்த பெயர். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறோ இதுவே என்று பாடிய புலவர் காவர் பெண்டு. ஏமா உன்னுடைய மகன் எங்கே என்று கேட்டபொழுது, ஒரு சிங்கமானது எப்படி குகையிலிருந்து கிளம்பி போகுமோ அது போன்று அவனை ஈன்ற வயிறு இதோ இங்கே இருக்கின்றது, அவன் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறான் என்பதனை அந்த தாய் பெருமையுடன் கூறுவதாக காவர் பெண்டு பாடியிருக்கின்றார். சரிங்களப்பா. கல்வி சிறப்பினை முதலில் உலகினுக்கு உணர்த்திய மன்னன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், அதாவது முதலாம் நெடுஞ்செழியன்பா. அம்மா இவரை பற்றி வேற ஏதாவது எங்களுக்கு தெரிந்த மாதிரியான குறிப்பு இருக்காங்கம்மா? இருக்கு. கண்ணகிக்கு நீதி வழங்கினான் அல்லவா? அப்பொழுது பொற்கொல்லனுடைய அந்த தவறான தகவலை அறிந்து அவன் நீதி வழங்கினான், தவறான நீதி வழங்கினான். அதனால் நீதி தவறியது என்று அந்த பழிச்சொல் கேட்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய உயிரை நீத்தான். அந்த மன்னன் தான் இந்த முதலாம் நெடுஞ்செழியன். சடையவர்மன் குலசேகர பாண்டியன் மகன் இந்த மன்னன். இவன் சோழ மன்னன் 3ஆம் குலோத்துங்கன் உதவியால் ஆட்சி பொறுப்பினை பெற்றான். அவன் யார்? விக்கிரம பாண்டியன். மாநிலமாகிய இந்த உலகம் முழுவதையும் ஒரே பகலில் 7 பேர் பெற்று ஆழ்வது போல் உலக வாழ்க்கை நிலையில்லாதது என்று பாடிய புலவர் வால்மீகியார். வலம்புரி கோசரின் அவைக்களம் வலம்புரி சங்கு போன்ற அமைப்பினை கொண்டது என்று பாடியவர் அடைநெடுங்கல்வியார். துடி முழக்கத்துடன் பாணர் இறந்தவரின் புகழை பாடுவது, அதே போன்று இறந்தவரின் புகழை பாடி மகளிர் ஒப்பாரி வைப்பது. இவற்றில் பாடப்படுகின்ற பண்வகை என்ன? விளரி பண். எல்லாம் கவனிங்கப்பா. இந்த விளரி பண்றது நம்ம கருப்பொருள்ல பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம் நினைவு இருக்குங்களா? அதாவது ஐவகை நிலங்களுக்குரிய கருப்பொருள்கள், அதில் ஒன்று இந்த பண் என்பது. அது பார்த்தீங்கன்னாக்கும் பாலை நிலத்துக்குரிய பண் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இது விளரி பண். சரி, பாலை நிலத்துல இந்த திணைக்குரிய அதாவது உரிப்பொருள் என்னன்னு சொல்லுவோம்? பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் சொல்லுவோம். அதான் பிரிந்தவருக்காக பாடப்படுகின்ற பண் தான் விளரி பண். சரிங்களா? தம் பாடலில் இறக்கவிருப்பவர்களை எண்ணி மக்கள் முன்கூட்டியே செய்யும் செயல்களை பாடிய புலவர் யார்? இவங்கெல்லாம் இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சவங்க அதற்காகவே முன்னாலேயே அதற்கான செயல்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த செயல்களை எல்லாம் தம் பாடலில் பாடிய புலவர் வெள்ளை மாலர். இப்போ அந்த முன்னாலேயே இறக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அந்த பாடல் பாடப்படுகின்ற வகை வெள்ளைச்சாவு அல்லது வெள்ளை மாலல்னு சொல்லுவாங்க. மாலல்னா இறந்து போதல்னு அர்த்தம். சரிங்களா? பாடும்போது பரிசில் பெறுவதற்காக அவன் செய்யாதனவற்றை பொய்யாக பாடமாட்டாத புலவர் யார்? பண்பரணர். அதாவது பரணர் என்கின்ற பெயரில் நிறைய புலவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனால் இந்த வன் என்கின்ற அடைமொழியை சேர்த்து பண்பரணர் என்று இவர் அழைக்கப்பெறுகின்றார். சரிங்களப்ப. அடுத்து ஆநிறை மீட்க சென்ற அந்த வீரன் திரும்பி வந்த போதெல்லாம் மீட்டு வந்த ஆண் நிறைகளை பாணர் சுற்றத்துக்கு வழங்கினான். நடுகள் ஆன பின்னரும் பாணர் சுற்றம் இவனிடம் வருமோ என்று கலங்கி பாடுகின்ற அந்த துறை என்ன துறை?
கையறு நிலை. கையறு நிலைன்னா என்னத்தான், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, கை கால்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வருந்துவோம் அல்லவா, அப்படிப்பட்ட நிலைதான் கையறு நிலை. அதாவது ஒரு துணையானது இருந்து இல்லாகி போனால் ஏற்படுகின்ற அந்த நிலையினை பாடுவதுதான் கையறு நிலை. மாறி போல் அம்பு பாய்ந்தாலும், பயல் கெண்டை போல் வேல் தைத்தாலும், யானையே குத்தினாலும் போர்க்களத்தை விட்டு ஓடாதவர் உயர்நிலை உலகத்தில் தேவர் தேவர் மகளிருடைய இன்பம் தீப்பர் என்று வீரர்களின் வீரத்தை பாராட்டிய புலவர் யார்? தந்தையார். வேத விதிப்படி வேள்விகளை செய்த காரணத்தினால் குலசேகர சோமாசிரியார் என்ற சிறப்பு பெயரை பெற்ற மன்னன் யார்? வரகுணராம பாண்டியன். இன்னொரு பேர் என்ன? வரகுணராம குலசேகர பாண்டியன். இன்னும் இப்ப சிறப்பு பெயர் குலசேகர சோமாசிரியன். சரிங்க. கல்லாகியும் காப்பவன் என்று பாராட்டிவிட்டு அங்கு அமர்ந்து அவனைப் போலவே வடக்கிருந்து உயிர் நீத்த புலவர் யார்? பொத்தியார். அம்மா அது என்னங்கம்மா கல்லாகியும் காப்பவன்? அதாவது நான் நட்புக்கு இலக்கணமாக நம்ம 2 பேரை பார்த்துருக்கோங்க, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார்னு சொல்லி. கோப்பெருஞ்சோழன் கோப்பெருஞ்சோழனும் சரி பிசிராந்தையாரும் சரி ஒரு முறை கூட நேரில் சந்தித்ததே கிடையாது. ஆனால் நட்புக்கு இலக்கணம் போன்றவர்கள். அதுக்கான காரணங்களை நம்ம ஒரு பதிவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்பா, அதை இணைக்கிறேன். சரிங்களா? அப்ப கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நிற்கிறார். அந்த செய்தியை கேள்விப்பட்டு என்ன செய்கின்றார்? பிசிராந்தையார் வருகின்றார். அப்ப அவரு என்ன செய்கிறார்? தாமும் உயிர் துறப்பதற்காக, வடக்கிருந்து உயிர் துறப்பதற்காக அவர் முனைகின்றார். அப்போ கோப்பெருஞ்சோழன் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த பிசிராந்தையார் ஏற்கனவே இந்த நட்பை எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு என்று பொத்தியார் பாராட்டுகின்றார். அதே சமயத்துல அவருக்கான இடமும் அவன் அங்கே ஒதுக்கி வைக்கின்றான் பிசிராந்தையாருக்காகவும். சரிங்களா? இப்போ கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நிற்கும் போது பொத்தியார் என்ன செய்றாரு? அவர்கிட்ட போய் நானும் உங்களோட இருந்து வடக்கிருந்து உயிர் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கோப்பெருஞ்சோழன் சொல்கிறான், இல்லை, நீ உன்னுடைய புதல்வனை பெற்ற பிறகு இங்கு வா அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு அந்த புலவர் நினைக்கிறாரு, போறாரு. வருடம் ஆகின்றது, வருடங்கள் ஓடுகின்றன. அவருக்கும் புதல்வன் பிறக்கின்றான். அதன் பிறகு அவர் என்ன செய்கின்றார்? அவனுடைய அறைக்கு, அதாவது கோப்பெருஞ்சோழனுடைய அந்த இடத்திற்கு பார்த்தபோது அதே பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கான இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அப்ப எல்லாரும் இருக்கும்போது கொடுப்பாங்க, ஆனா இறந்த பிற்பாடும் கொடுக்கின்றான் அல்லவா, அதான் கல்லாகியும் காப்பவன் என்று என்ன செய்றாரு? அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட கோப்பெருஞ்சோழன் ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்து அவரும் வடக்கிருந்து உயிர் நிற்கின்றார். சரிங்களப்ப. அடுத்து, நரியே கண்டால் வெறுவி ஓடும் வண்ணம் புலவரின் தலை இருந்ததாம். அரசனை கண்டவுடன் இந்த வெறுக்கத்தக்க தலையின் தோற்றம் மாறிவிடும். அந்த புலவர் யாரு? மன்னன் யாரு? நரி வெறு தலையார் அந்த புலவர். வெறுன்னா என்ன அர்த்தம்? பயம்னு அர்த்தம், அஞ்சுதல்னு அர்த்தம். சரி, யாருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த தோற்றம் மாறும்? சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாள் கோப்பெரும் சேரல் என்கின்ற சேர மன்னனை பார்த்தால் அந்த வெறுக்கத்தக்க தலையின் தோற்றம் மாறிவிடும் என்று கூறப்பெற்றது. அரசனின் பொறுப்படையானது அவனது நாட்டு மக்களின் உயிர்ப்படையாக ஊன்றுகோலில் தான் நிற்கிறது என்று பாராட்டிய புலவர் வெள்ளைக்குடி நாகனார். அவன் பாராட்டிய மன்னன் யார் அப்படின்னாக்க சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். சரிங்களா? மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையர் வேந்தனும் அல்லவை செய்யான் என்று பெருமையுடன் பாடிய புலவர் யார்? பிசிராந்தையார். உன்னுடைய தலை நரக்காமைக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நாட்டினுடைய பெருமைகளை எல்லாம் கூறிக்கொண்டு வருகின்றார். கூடவே அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரும் நிரம்பி இருக்கின்ற, அதே சமயத்துல மன்னனும் அல்லாத செயல்களை செய்பவன் கிடையாது, அதனால் எந்த கவலையும் கிடையாது, அதனால் தலை நரைக்கவில்லை என்று பெருமையுடன் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இப்ப வீரை என்னும் ஊர் புதுச்சேரிக்கு அருகில் இருக்கின்றது. அந்த ஊர் இக்காலத்தில் வீராம்பட்டணம் என்று அழைக்கப்படுகின்றது என்று கூறிய அறிஞர் ஔவைசு துரைசாமி பிள்ளை. ஆட்சியை இழக்க நேர்ந்தாலும் சொன்ன சொல் தவறாதே. நாடி வரும் புலவர்களின் குறிப்பறிந்து அவர்களின் வறுமையை போக்குவது உன் கடமை என்று அறிவுறுத்திய புலவர் பெரும்பெயர் வழுதி. சரிங்களா? அந்த யார் எந்த மன்னனிடம் கூறினார்? இரும்பிடை தலையார் என்கின்ற மன்னனிடம் இவ்வாறாக
அவர் கூறுகிறார், உன்னோட கடமையை மட்டும் தவறாத அப்படிங்கிறாரு. இந்த உலகில் புகழ் உடையவருக்குத்தான் மறுமையில் உயர்நிலை உலகம் கிட்டும் என்று முன்னோர் கூறியதை பின்பற்றுகிறாயோ என்று வியந்து பாடிய புலவர் யார்? மோசி கீரனார். எந்த மன்னனை பார்த்து? சேர மன்னன். தகடூர் எறிந்த பெரும் சேரல் இரும்பொறை. உடுக்கடிக்கும் வேலனை இருபரப்பாளன் என்று குறிப்பிட்ட புலவர் உறையூர் மருத்துவன் தாமோதரனார். ஆமா, அது என்னம்மா இருபிறப்பாளன்? வேலன் முருகன். முருகனுக்கு வந்து 2 பிறப்புகள் உண்டு அப்படிங்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்கா ஒன்று சாதாரண இயல்பான மனித பிறவி. அடுத்து 2வது நம்ம அகத்திணையில பார்ப்போம் இல்லையா, தலைவிக்கு காதல் நோய் வந்த பிற்பாடு அந்த காதல் நோய்க்குரிய தலைவன் வேலன். ஆக அவன் இரு பிறப்பினை உடையவன். சரிங்களா? நீரி மருங்கில் கல்லளை என்பது எதனை குறிக்கின்றது? குற்றால அருவியினை குறிக்கின்றது. பாடியவர் மதுரை கணக்காயனார். ஆமா, இந்த வரியினுடைய பொருள் என்னங்கம்மா? நீர் இழி மருங்கில் கல் அலை. அந்த கல் அலைங்கிறது தான் வந்து குற்றால அருவி. அதாவது கல் குகை இருக்கு இல்லையா, இந்த 2 இதுக்கு நடுவுல என்ன செய்கின்றது? அருவியானது வீழ்கின்றது. அந்த அருவியின் பெயர் குற்றால அருவி. தலைவன் என்ன செய்கிறான்? தலைவியை காண்பதற்காக வருகின்றான். பார்த்தீங்கன்னாக்க வழி தவறி விட்டது. அதனால் தலைவியை காண முடியவில்லை. அதனால் திரும்புகின்றான். திரும்பும்போது என்ன செய்யறான்? தன்னுடைய மனதை நோக்கி அவனை பாடிக்கொண்டு வருகின்றான். அப்படி பாடிக்கொண்டு வரும்போது, கூறிக்கொண்டு வரும்போது இவ்வாறாக சொல்கின்றான். இந்த 2 இதுகளுக்கு நடுவுல பாய்கின்ற அந்த அருவி போன்ற, இந்த அருவி வீழுகின்ற அருவி அது போன்ற இந்த கண்களை, அந்த சக்தியினை உடையவள் என் தலைவியினுடைய கண்கள். அதில் பூத்திருக்கின்ற நெய்தல் மலர் போன்ற கண்களை உடையவள் என் தலைவி. அவளை இன்று காண இயலவில்லை என்று அவன் வருந்துவதாக. சரிங்களா? அதான் குற்றாலம் அருவி. சரிங்கப்ப. அடுத்து, எனக்கு ஒத்தது உனக்கு தெரியும், அதை விடுத்து உன் தகுதிக்கு ஒத்தது எது என்று எண்ணி பார்த்து நல்க வேண்டும் என்று வேண்டியவர் துறையூர் ஓடைக்கையார். அதாவது எனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தகுதியானது எதுவோ அதை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர். அந்த புலவரின் பெயர் துறையூர் ஓடைக்கையார். யாரிடம் கேட்டார்? ஆய் அண்டிரன் என்னும் வள்ளலை பார்த்து அவர் இவ்வாறு கேட்டார். மன்றத்தில் சிறுவர் ஆர்த்து ஆரவாரம் செய்தால் காட்டு முயல் படப்பையில் ஒடுங்கி கொள்ளும் எனும் இத்தொடர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மதுரை தமிழக்கூத்தனார் பாடிய பாடல். அது யாரு? தமிழக்கூத்தனார். புது பெயரா இருக்கு. அதாவது இந்த கூத்து பார்த்தீங்கன்னா 2 வகை கூத்து இருக்கும். ஒன்று ஆரிய கூத்து, 2வது இந்த தமிழக்கூத்துன்றது. இந்த புலவர் இந்த வகை பாடலை பாடியதனால் இவர் வந்து தமிழக்கூத்தனார் என்று அழைக்க பெற்றார். சரிங்களாப்பா? இந்த குறிப்பை நீங்க பார்த்துக்கங்கப்பா. அடுத்ததாக, கபிலன் என்று இருந்தால் நன்று என்று என்று சேர மன்னன் ஏங்கியதாக பாடிய புலவர் யார்? பொருந்தில் இளங்கீரனார். அந்த சேர மன்னன் யார் அப்படின்னாக்கும் மாதரன் சேரல் இரும்பறை. அதாவது நான் கண்ட வெற்றியை வந்து கபிலன் இருந்து என்ன செஞ்சிருப்பாரு? என்னை வாழ்த்தி பாடியிருப்பார் என்று அவன் ஏங்குவதாக இந்த புலவர் பாடியிருக்கின்றார்ப்பார். சரிங்களா? அப்போ இந்த பகுதி பார்த்தோம்னா சங்கம் புலவர்கள் பற்றிய கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தாள் ஒன்று பார்த்தோம். இதே போன்ற புலவர்கள் இப்ப புதுக்கவிதை, உதாரணமாக புதுக்கவிதை, அதே சமயத்துல பக்தி இலக்கியத்தில் இருக்கின்ற பாடல்கள், அதே போன்று தனிப்பாடல்கள், இந்த மாதிரியான இருக்கின்ற புலவர்கள் தனித்தனி பதிவுகள் இருக்கின்றனப்பா. அவற்றை இணைப்பைத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து பதிவுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.